ஸ்ரீ வள்ளி திருமணம் என்னும் நாடகம் இதோ ஆரம்பமாக இருப்பதால் ஆங்காங்குள்ள பெரிய தாய்மார்களும் மேடைக்கு முன்புறமாக அமர்ந்து நாடகத்தை கண்டில் கேட்டுக்கொண்டு இதோ நாடகத்தை ஆரம்பிக்கின்றோம். நிலையே மணிராஜனையே பாவன மதுரா நிலையே மணிராஜனையே பாவரக தாளாதிகம் பரிகொச்சிருதையே அம்ப பகவந்தவராய் பக்தியசமாய் பவனவனாய் இதீவனாய் பகவந்தவராய் பக்தியசமாய் தெய்வமனமனகரமனமாய் தேவி மீனாட்சியோ தாண்டவனே சங்கரீத்த தான ஆண்டவனே சங்கரீத்த தான ஆண்டவனே வணக்கம். துதிக்கையிலே நமக்கு துணையிருப்போம் மரங்களை அழிப்பான் துதிக்கையிலே நமக்கு துணையிருப்பான். சக்தி விநாயகன் சகலமும் கொடுப்பான் சக்தி விநாயகன் சகலமும் கொடுப்பான் சர்வேதநாயகன் சஞ்சலம் துடைப்பான் துதிக்கையிலே நமக்கு துணையிருப்பான். வரங்கள் பல தருவான் வரசிதி கணபதி பல்வினை தீர்ப்பான் வல்லப கணபதி. வரங்கள் பல தருவான் வரசிதி கணபதி பல்வினை தீர்ப்பான் வல்லப கணபதி. முன்னை வினை கலைத்திடுவான் முக்குருணி கணபதி முன்னை வினை கலைத்திடுவான் முக்குருணி கணபதி. கலைகளில் வெற்றி அருள கலைகளில் வெற்றி அருள கலைகளில் வெற்றி அருள கமல கணபதி கலைகளில் வெற்றி அருள கமல கணபதி. துதிக்கையிலே நமக்கு துணையிருப்பான் தன் துதிக்கையினாலே நல் மரங்களை அழிப்பான் துதிக்கையிலே நமக்கு துணையிருப்பான். பதனிசா துதிக்கையிலே நமக்கு துணையிருப்பான். பதனிசா துதிக்கையிலே நமக்கு துணையிருப்பான். சரி நிசா தனி தப மபத நிசா துதிக்கையிலே
துணையிருப்பான். தாரிணி சதானி தாபம் அவதனிதா துதிக்கையிலே நமக்கு துணையிருப்பான். சரிதா சனி சரி நீ சனி தாதம் அவதனிதா துதிக்கையிலே நமக்கு துணையிருப்பான். சரி 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 சனி தத அவதனிதா துதிக்கையிலே நமக்கு துணையிருப்பான். சரி 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 சனி தத அவதனிதா துதிக்கையிலே நமக்கு துணையிருப்பான். துதிக்கையிலே நமக்கு துணையிருப்பான். துதிக்கையிலே நமக்கு துணையிருப்பான். கரிதாரு சரி சனிதானி தபா தபமா பமக மகரி கரிதா கரி சனி சரி சனி தப கம பதனிதா துதிக்கையிலே நமக்கு துணையிருப்பான். கரிதாரு சனி சனி தானி தபா தபமா பமக மகரி கரிதா கரி சனி சரி சனி தப கம பதனிதா துதிக்கையிலே நமக்கு துணையிருப்பான். கமபதப்ப மபதனித பதனி சனி சனி சரிசா கமபத பாப்ப மபதனி தாத பதனி சனி சனி சரிசாச கமபத பப்ப மபதனி தாத பதனி சனி சனி சரிசச கமபத மபதனி பதனி சரி சனி சரிச கமபத பப்ப மபதனி தாத பதனி சனி சனி சரிசச கமபத பப்ப மபதனி தாத பதனி சனி சனி சரிசச கமபத மபதனி தாத பதனி சரி சனி சரிச கமபத மபதனி தாத பதனி சனி சனி சரிச துதிக்கையிலே நமக்கு துணையிருப்பான். துதிக்கையினாலே நல் வரங்களை அளிப்பான். துதிக்கையிலே நமக்கு துணையிருப்பான். நன்றி 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 நன்றி.
அருள் புரியும் அகிலாண்டேஸ்வரியே திரு ஆனைக்காவில் அருள் புரியும் அகிலாண்டேஸ்வரியே நெஞ்சில் அகலாமல் நீ நின்று புகழ் தருவாய் ஈஸ்வரியே ஆனைக்காவில் அருள் புரியும் அகிலாண்டேஸ்வரியே முகிலாகி கருணையனு மழை பொழிவாய் முகிலாகி கருணையனு மழை பொழிவாய் எந்த முறையீடு சொன்னாலும் வழி சொல்லுவாய் முகிலாகி கருணையனு மழை பொழிவாய் எந்த முறையீடு சொன்னாலும் வழி சொல்லுவாய் ஆனைக்காவில் அருள் புரியும் அகிலாண்டேஸ்வரியே காவிரி நதி என்னும் பூவரங்கம் அதன் கரையோரம் அருள் திருவரங்கம் காவிரி நதி என்னும் பூவரங்கம் அதன் கரையோரம் அருள் திருவரங்கம் இரண்டிற்கும் நாயகமாய் அமைந்த தலம் இரண்டிற்கும் நாயகமாய் அமைந்த தலம் நீ எழிலோடு அமர்ந்திடும் அமுதீஸ்வரம் நீ எழிலோடு அமர்ந்திடும் அமுதீஸ்வரம் திரு ஆனைக்காவில் அருள் புரியும் அகிலாண்டேஸ்வரியே தாய்மையின் வடிவாய் எழுந்தருள்வாள் அருண் திருவடி பணித்தால் நலம் தருவாய் தாய்மையின் வடிவாய் எழுந்தருள்வாள் அருண் திருவடி பணித்தால் நலம் தருவாய் மைகரை மலர்வோம் மனம் தருவாள் மைகரை மலர்வோம் மனம் தருவாள் எந்த வரம் கேட்டாலும் உடல் தருவாள் எந்த வரம் கேட்டாலும் உடல் தருவாள் திரு ஆனைக்காவில் அருள் புரியும் அகிலாண்டேஸ்வரியே காலத்தின் மாற்றமெல்லாம் உள்தாளங்கள் கருணையின் மொழிதான் உள் தீபங்கள் காலத்தின் மாற்றமெல்லாம் உள்தாளங்கள் கருணையின் மொழிதான் உள் தீபங்கள் தேடான இசையாம் உள்ராகங்கள் தேடான இசையாம் உள்ராகங்கள் நான் தேடிடும் நிம்மதி உள்பதங்கள் நான் தேடிடும் நிம்மதி உள்பதங்கள் ஆனை திரு ஆனைக்காவில் அருள் புரியும் அகிலாண்டேஸ்வரியே நெஞ்சில் அகலாமல் நீ நின்று புகழ் தருவாய் ஈஸ்வரியே ஆனைக்காவில் அருள் புரியும் அகிலாண்டேஸ்வரியே நன்றி நன்றி வாங்க சார். ஹலோ நல்லா சூப்பராக இருக்குது ஹலோ
ஒரு தங்கரதத்தி பொன்மஞ்சள் நிலவு ஒரு தங்கரதத்தி பொன்மஞ்சள் நிலவு என் தெய்வம் தந்த என் தெய்வம் தந்த என் தங்கை ஒரு தங்கரதத்தி பொன்மஞ்சள் நிலவு ஒரு தங்கரதத்தி பொன்மஞ்சள் நிலவு செம்பண்ணிலே தண்ணீரை போல் உண்டான சொந்தம் எது சிந்தாமணி ஜோதியை போல் உண்டான பந்தம் இது தங்கை அல்ல தங்கை அல்ல தாயானவள் கோடி பாடலாம் பாடக்கூடாதா ஒரு தங்கரதத்தி பொன்மஞ்சள் நிலவு ஒரு தங்கரதத்தி பொன்மஞ்சள் நிலவு கண்ணீரினால் நீராட்டினால் என் ஆசை தீராதம்மா 300 நாள் பாலாட்டினால் என் பாசம் போகாதம்மா என் ஆலயம் பொன் கோபுரம் 7 ஜென்மங்களானாலும் மாறாதம்மா ஒரு தங்கரதத்தி பொன்மஞ்சள் நிலவு ஒரு தங்கரதத்தி பொன்மஞ்சள் நிலவு ராஜாவை நான் ராஜாத்திக்கு துணையாக பார்ப்பேனம்மா தேவர்களின் பல்லாக்கிலே பூகோள வைப்பேனம்மா மணமங்கலம் திருக்குங்குமம் வாழ்கவென்று பல்லாண்டு நான் பாடுவேன் ஒரு தங்கரதத்தி பொன்மஞ்சள் நிலவு ஒரு தங்கரதத்தி பொன்மஞ்சள் நிலவு என் தெய்வம் தந்த என் தெய்வம் தந்த என் தங்கை ஒரு தங்கரதத்தி பொன்மஞ்சள் நிலவு ஒரு தங்கரதத்தி பொன்மஞ்சள் நிலவு நன்றி நன்றி உங்க ஆரவார பேச்சுக்களை நிப்பாட்டுங்களே. அருமையுள்ள பெருமையுள்ள அக்கவர்களே, உங்க ஆரவார பேச்சுக்களை நிப்பாட்டுங்களே. பெருமையுள்ள என்ன பெத்த ஆயா மார்களே, ஆத்தா மார்களே, பாட்டி மார்களே, பாட்டி மார்களே. அருமையுள்ள பெருமையுள்ள அக்கவர்களே, உங்க ஆரவார பேச்சுக்களை
அருமை உள்ள பெருமை உள்ள அக்கமகளே உங்க ஆரவார பேச்சுக்கள நிப்பாட்டுங்க உட்காருங்க வந்தவரை நிக்காதீங்க வந்தவங்க உட்காருங்க நீங்க வந்தவரை நிக்காதீங்க பாலையை விட்டு விலகி பண்டோடு உட்காருங்க இப்பத்த வந்தீங்களா இதுக்கு முன்னால வந்தீங்களா இப்பத்த வந்தீங்களா இதுக்கு முன்னாடி வந்தீங்களா இங்கிலக்கு நாடகம் பார்க்க ஓடிக்க வந்தீங்களா தண்ணியத்தை போட்டு புட்டு நீங்க தகராறு பண்ணாதீங்க தண்ணிகளை போட்டு புட்டு நீங்க தகராறு பண்ணாதீங்க கொட்டாக்கி பின்னாடி போய் தலைவட்டு ஆட்டாதீங்க உட்காருங்க நீங்க வந்தவரை நிக்காதீங்க அடேங்கப்பா மியூசிக் பார்ட்டி அடி குமுக்கு எடுக்கிறதுல என்ன காரணம் அடிதான் பார்த்து எதிர்பார்க்கிறீ அதுக்கு தான் சங்கத்தோட கொஞ்சம் பாத்துக்கணே அது வாய் இதுக்கு தானே வேன்ல கூட வாயை திறக்கிறது இல்ல என்ன மூட முடிய இருக்குது ஒண்ணு மச்சல அடே அப்பா அண்ணே படிக்கலோட பிளாஸ்டிக் போட்டு ஒட்டிக்க அதுதான் முயற்சி பண்றேன் அண்ணே ரத்னா பண்ணே என்னப்பா கூட்டத்தை பத்தி எல்லாம் ஆஹா ஏகப்பா 3 கிலோமீட்டருக்கு சரியான கூட்டம்யா எள்ளு ஓட்டா எள்ளு எடுக்க முடியாது கண்ணை செக் பண்ண வேண்டிய இருக்கு எதுக்கு அண்ணே அந்த மாதிரி கூட்டம் இருக்குன்னு வச்சுக்க நம்ம நடிக்கணும் ஏன் தெரியுமா அந்த வார்த்தையை சொல்றேன் கூட்டம்லாம் கூடி போது நாடகம் பார்த்ததுலாம் ஒரு காலம் இப்பெல்லாம் கூட்டம் கூட்டுறதுக்காக விளம்பரம் வண்டி விட வேண்டியதா இருக்கு ஊருக்கு சொந்தக்காரில் போய் வேற கூட்டிகிட்டு வர வேண்டியதா இருக்கு நாடகத்துக்கு அப்பதான் கூட்டமே கூடுது இந்த கூட்டம் விடிய வரைக்கும் பார்த்து நாடாம் பார்த்தாலே மனசுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன் தெரியுமா வந்தவன கூட்டத்தை பத்தி பெருசா பேசுறேன் இந்த மாதிரி கூட்டம் உட்காந்து விடிய வரைக்கும் நாடாம் பார்த்துட்டு வைங்க உண்மையிலே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சரி ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பக்கத்துல தேவகோட்டை இருக்கு தெரியுமா தேவகோட்டை டவுனுக்குள்ள நாடகம் இதெல்லாம் என்னென்ன கூட்டம் வேற இதை விடலாம் சரியான கூட்டம் அப்புறம் எனக்கே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்த தேவகோட்டை டவுனுக்குள்ள இவ்வளவு கூட்டம் உட்காந்து வள்ளி திருமண நாடகத்தை பார்க்குதே நான் ரொம்ப மன சந்தோஷப்பட்டு வேகமா பப்புனேஸ்த உள்ள உட்காந்து வரைஞ்சுக்கிட்டு வந்து வெளியே வந்து பாட்டு பாடுறேன் காமெடி பண்றேன் என்னென்னமோ பேசி பாக்குறேன் உட்கார்ந்து இருந்த ஒரு உள்ளையும் சிரிக்கல ஒரு உள்ளையும் கை தட்டல இருக்கிற ஆளு உள்ள செய்வன வச்ச மாதிரி அப்படியே உட்கார்ந்துருக்காங்க மாப்பிள ஒழுங்கா நீங்க காமெடி பண்ணீங்களா அட நான் நல்லா தான் காமெடி பண்ணேன் நான் நல்லா தான் காமெடி பண்ணேன் நல்லா தான் பாடுறேன் நல்லா தான் பேசினேன் ஆனா ஒரு உள்ளையும் சிரிக்கல ஒரு உள்ளையும் கை தட்டல என்னடான்னு பார்த்தா இங்க உட்கார்ந்து நாடகம் பார்த்த புள்ள யாரு நம்ம தேவகோட்டையில கட்டட வேலை பார்க்க வந்து இந்திக்காரங்க உட்கார்ந்து நாடகம் பார்த்துக்கு வந்திருக்காங்க நாடகத்தை மதிச்சு பார்த்தா பெருமையா இருக்குல்ல இந்திக்காரங்க வந்து நாடகம் பார்க்குற கை தட்டுறாங்க கீழே ஒரு உட்காந்துட்டு கேஷ் ஆப் நக்கி ஷாப் நக்கி போச்சுனா நாடகம் அன்னைக்கு இந்திக்காரங்க எல்லா இடத்துக்கும் வந்துட்டாங்கன்னு நம்மளோட நல்லா நாத்து நடுறேன் கொத்தனார்களை பார்க்குறேன் பெயிண்ட் அடிக்கிறவளை பார்க்குறேன் ஆசாரிகளை பார்க்குறேன் இன்னும் இந்திக்காரே நம்ம நாட்டில் வந்து பார்க்காத ஒரே ஒரு வேலை தெரியுமா இந்திக்கார நம்ம நாட்டில் வந்து பார்க்காத ஒரே ஒரு வேலை இன்னும் நாடகத்தில் பப்புனேஷன் மட்டும் போடல உனக்கு தெரிஞ்சதுதான் ஒரு பக்கத்தில் இருக்க வரிசையா ஆமா அவன் ஒரு பையன் பப்புனுக்கு படிச்சிட்டு இருக்கான் உங்ககிட்டயா பாடம் படிக்க வந்துட்டானா அவன் மட்டும் பப்புனுக்கு வந்துட்டானோ இங்க ஊருக்கு வேலாயுதப்பா நாடகம் பேச முடியும் அவன் ஊருக்கு வந்துருவேன் ஆமாண்ணே அவன் மட்டும் பப்புனு போட்டானா ஊருக்கு வேலாயுதப்பா வர முடியும் அவன் ஊருக்கு வந்துருவேன் அப்புறம் நீங்க 50 ரூபா கொடுக்குது 4 சப்பாத்தி போடுது நான் விடிய உங்க ஊர்ல நல்லா நக்குதுன்னு போயிருவேன் இந்த மூதைக்கு நடிக்கின்னு சொல்ல தெரியாது இவன் கத்துக்கிட்ட பாசையில நக்குதுன்னு போயிடும் நம்மளும் காசு கொடுத்து நக்கத்தா போறாங்கன்னு உட்காந்துருக்கணும் இந்திக்காரன் நாட்டில் வந்து வேலை பார்க்க காரணம் யார் தெரியுமா நம்ம ஆளுக தானே இந்திக்காரன்ட்ட 100 ரூபா கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க விடிய உழைப்பான் இந்திக்காரன் விடிச்சதுக்கு அப்புறம் உழைப்பான் அது சரி நம்ம ஆளுகள்ட்ட 1000 ரூபா கொடுங்க வம்பட்டியை கொடுத்து மண்ணோட சொல்லுங்க 3 வம்பட்டி வேகமா வெட்டுவேன் 3வது முடிச்சு கணேஷ் போயில இருக்கு பாத்தியா அத டவுசருக்குள்ள இருந்து எடுத்து கையில ஓட்டுக்கிட்டு வெட்டு வேணும் அவசரம் உன் வீட்டுக்கார பொம்பளை டீ போட சொல்லுமா அந்த டீ போட உள்ள போயிடும் இவன் கட்டிங் போட ஒயின் ஷாப்புக்கு போயிருவேன் அப்புறம் மசூர் நம்ம டைல கொடுப்பாங்க இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா தம்பி அண்ணே நீ அங்கே எங்கேயா போற ஏன் நம்ம நாடகத்துறை எடுத்துக்க ஆமாண்ணே 8 மணி நேரம் முடிச்சது நாடகம் சட்டம் ஆமா கண்டிப்பா உட்காந்துருக்கோம்ல ஆமா அது மாதிரி நடிகர் உட்கார்ந்து போடணும் உட்காந்துருக்கணும்ல எங்க பண்றீங்க உள்ள போய் பாட்டு ஆனா கேப்ல எங்க கடை வெட்டணுமோ வெட்டிடுவீங்க யூடியூப் போடுது அண்ணே நான் தவறா சொல்ல ஏன் தெரியுமா அந்த வார்த்தை சொல்றேன் சம்பளம் கொடுக்காத ஊர்ல நல்ல சம்பளம் கேட்கற சம்பளம் அண்ணே தூங்கி எந்திரிக்காம வரணும் சீனுக்கு ஒவ்வொரு தூங்கி எந்திரிக்காம தானே வர்றேன் இந்திக்கார அவன் நாட்டுல பிழைக்க முடியாம நம்ம ஊர்ல வந்து பிழைக்கிறேன் அவங்களே சொல்றேன் நம்ம ஆள முதல்ல அதுக்கு காரணம் என்ன தெரியுமானே இந்திக்காரன் நம்ம நாட்டுல வந்து கூலிக்காக உழைக்கிறான் இந்திக்காரன் சரி நம்ம ஆளுங்க நம்ம நாட்டிலே இருந்து குடிக்காக உழைக்கிறோம் அவன் உழைக்கிறது கூலிக்கு நம்ம உழைக்கிறது குடிக்கு என்னைக்கு நம்ம கூலிக்கு உழைக்கிறோமோ அப்பதான் நம்ம முன்னேறும் சொல்லிக்கிட்டு 3 கை தட்டிய 3 பேருக்கு நன்றி கிடந்த வணக்கம் இந்த கையையே தட்டினாத்தான் என்ன ஏன் எல்லாம் நாடகம் பார்க்க வந்த மாதிரியே உட்காந்துருக்கீங்களா வேற எப்படி நாடகம் தான் பார்க்க வந்திருக்காங்களோ அதனால நல்லபடியாக உட்காந்து சிரிச்ச மாமா நாடகத்தை பாருங்க மெல்ல ஏறி வாங்கனே மெல்ல வாங்க ஒன்றும் அவசரம் இல்லை
விடியறதுக்கு நேரம் இருக்கு. வாங்க. இங்கே சிறந்த முரளி பங்கேற்று நடிக்கக்கூடிய நாடக கலைஞர்களுக்கு கிராமத்தை சார்பாக மலர் மாலை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. இங்கே சிறந்த முரளி 6 மணி இசைக்கும் அருமை அன்னார் எங்களது மாடுகோடு சேர்ந்த MK ரத்னப்பா அருமை அன்னார் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக மலர் மாலை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. நல்லா ஜோராக கை தட்டுங்க. நீங்கள் கை தட்டுறதா உங்களுக்கு மாலை ஓடுறது பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிறது எங்களுக்கு தெரியும். இங்கே சிறந்த முறையில் மிருதங்கம் இசைக்கும் அருமை மாமா தஞ்சை மாநகரத்தை சேர்ந்த ஒருத்த நாட்டு பகுதியை சேர்ந்த விநாயகமூர்த்தி அவர்களுக்கும் மலர் மாலை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. இங்கே சிறந்த முறையில் பலவாத்தியம் இசைக்கும் அருமை மாமா எங்களது செல்லப்பங்கோட்டை சேர்ந்த அருமை மாமா கண்ணன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக மலர் மாலை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. இங்கே சிறந்த முறையில் தாளம் இசைக்கும் அருமை மாமா பார்த்திபன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. இங்கே பவனாடிக்கு தம்பி வீரமணிகண்டன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக மலர் மாலை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். மலர் மாலை அணிவித்து அன்புக்கு நன்றி. மேலும் இங்கே சிறந்த முறை ஒளி ஒளிமைக்கு அன்புள்ளவங்களுக்கு அவங்களுக்கு போடுறீங்களானே இல்லை மெல்ல மெல்ல போடுறீங்களா? சரி, எப்போ உங்களுக்கு தோணுதோ மெல்ல மெல்ல போடுங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. எங்கள் அனைவருக்கும் மலர் மாலை அணிவித்த கிராமத்தார்களுக்கு மிகவும் நன்றி. ஏன் தெரியுமா அந்த வார்த்தையை சொல்றேன்? இந்த வருஷம் வள்ளி திருமண நாடகத்தை வச்சு நாடக நடிகர்களை ஊருக்கு கூட்டிட்டு வந்து எல்லாருக்கும் ரொம்ப செலவு பண்ணி எல்லாருக்கும் கழுத்துல ஒரு மாலை போட்டிருக்கீங்க. சரி, எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்த வருஷம் நம்ம ஊர்ல எல்லாரும் இன்னும் கொஞ்சம் வசதியா இருந்தீங்கன்னா இந்த வருஷம் மாலை போட்ட மாதிரி அடுத்த வருஷம் ஒரு 7 பவுன்ல செயின் போட்டீங்கன்னா போட சொல்ல உனக்கு மட்டும் நாய் செயின் உங்க ஊரு பேர் சொல்லி நாங்க கழுத்துல போட்டுக்கோ என்பதை அன்போடு சொல்லிக்கொண்டு சிறந்த மொழி ஒளியின் ஒளிமைக்கும் ஒளிபெருக்கி உரிமையாளர் அவருக்கு கிராமத்து சார்பாக மலர் மாலை அணி வரட்டும். மேடைக்கு வரட்டும். அங்கிட்டு உயர் ஏறுமா கிடக்கு, அங்கிட்டு போயிடாதீங்க. இப்ப போடுங்க. வாங்க. ஒளி அமைப்பு அருமை அன்னார்களுக்கு மலர் மாலை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. வாங்க வந்துட்டு ஏமாந்து போகக்கூடாது. வாங்க, அதெல்லாம் மாலை நிறையா இருக்கு. வாங்க, அதெல்லாம் நிறையா வாங்கி வச்சிருக்கா அன்னைங்க. வாங்க. ஆமாம், இங்கே சிறந்த முறையில் இந்த நாடகத்தை கண்காணிக்க வந்திருக்கக்கூடிய கண்ணியமிகு காவல்துறை அதிரையா எங்க இருந்தாலும் விழாமடை கருவும் கிராம சார்பாக மலர் மாலை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. சிறந்த முறையில் இந்த நாடகத்தை கண்காணிக்க வந்திருக்கக்கூடிய காவல்துறை அதிரையா அவர்களுக்கு கிராம சார்பாக மலர் மாலை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. வாங்க சார். கையை தட்டுங்க, அப்பப்போ ஞாபகப்படுத்த வேண்டியதா இருக்கு. அனைவருக்கும் மலர் மாலை அணிவித்து கிராமத்திற்கு நன்றி கலந்து வணக்கம் என்பதை அன்போடு சொல்லுங்க. அண்ணே, கூட்டம் நல்ல அருமையான கூட்டம். ஏன் தெரியுமா சொன்னேன்? பெண்கள் கூட்டம் இன்னைக்கு நம்ம ஊர்ல பரவாயில்ல, ஓரளவு உட்காந்துருக்கீங்க, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த பெண்களுக்காக ஒரு நல்ல விஷயம் ஊர்ல சொல்லிட்டு போலாம்னு நினைக்கிறேன். நல்ல விஷயம் சொல்ல போறீங்களா? என்ன தெரியுமா, அந்த குடிக்கிறத பத்தி பேசணும்ல, எல்லாரும் குடிக்கிறாங்கன்னு உட்காந்துருக்க ஆத்தெல்லாம் நல்லா கேட்டுக்கங்க. உங்க வீட்டுல எல்லாம் உங்க புருஷன் குடிக்கிறாரு அப்படின்னா இன்னையிலிருந்து உங்க புருஷன் குடிக்காம இருக்க இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு வழி சொல்லிட்டு போறேன். நம்ம ஊர் கடம்பூர்ல இதை கேட்டுக்கிட்டு போய் நாளைக்கு வீட்டுல செய்யுங்க. சத்தியமா சொல்றேன், அதான் உங்க புருஷன் குடிக்கவே மாட்டாரு. அப்படி என்ன சொல்ல போறீங்க? உண்மையிலே உங்க வீட்டுல புருஷன் குடிக்காம இருக்கணும்னா நான் சொல்றதை கேட்டுக்கிட்டு போய் நாளைக்கு வீட்டுல செய்யுங்க. சத்தியமா சொல்றேன், உங்க புருஷன் ஒயின் ஷாப் பக்கமே போக மாட்டாரு. என்ன தெரியுமா, உங்க புருஷன் ஒயின் ஷாப்ல போய் ஒரு கட்டிங் போட்டு வீட்டுக்கு வராருன்னு வைங்க, நீங்க ஒயின் ஷாப் கிளம்பி போய் ஒரு புல்லு போட்டு வீட்டுல வந்து படுத்துருங்க. அந்த அளவுக்கு கோத்தான்னா ஏன்டா கொம்மான்னு நீ கிளம்பிரு. தம்பி காலைல போன் பண்ணி சொல்லி வச்சிருக்கேன், உனக்கு ஏற்கனவே அப்படித்தான் நடந்து சொல்லி வச்சிருக்கேன். சொல்லாமே அப்படி தப்பாங்க நடந்துகிட்டு இருக்கீங்க. சொல்லவளா வேணாம், நான் சொல்லுவேன். அதெல்லாம் எல்லாம் நடக்குது. என்ன நேரமா அந்த வாயை வச்சு சொன்னியலோ எல்லாம் வரிசையா பழிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் ஏன் தெரியுமா, இந்த வார்த்தையை சொல்றேன், ஏன் இங்க உள்ள பெண்களுக்கு புத்திமை சொல்றேன். ஊருக்கெல்லாம் அமைஞ்சிருக்கா ஒரு புண்ணியவதி, எனக்கு அமைஞ்சிருக்கா ஒரு புண்ணியவதி. புண்ணியவதியா நான் செஞ்ச விதியானு தெரியல. அருமையான கொண்டாட்டியா எப்ப போய் சொல்லிட்டு இருக்கிறேன். ஒரு வாரத்துக்கு மணி நாடா இல்லாமாமா. சரி, வீட்டுல படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தேன். ஒரு 9 மணி இருக்கும். என் புள்ள கடந்து வெளியே அழுதுகிட்டு இருந்துச்சு. சரி, என்னடா புள்ள வெளியாதுன்னு எந்திரிச்சு வந்து பாக்குறேன். இவ புள்ளைக்கு பாலை கொடுக்காம செல்போன் வச்சு புழுக்கு நோண்டிக்கிட்டு இருந்திருக்கா. எனக்கு உடனே கடுப்பாயிருச்சு. செல்ல அப்புறம் நோண்ட அப்படி உள்ள புள்ளைக்கு பாலை கூட பொண்ணேன். சரிங்க, நான் பாலை கொடுக்க போய் படுங்கட்டா நான் உள்ள போய் மறுபடியும் படுத்துட்டேன். அரை மணி நேரம் கழிச்சு பாக்குறேன், புள்ள ஓவர் அழுக ஆரம்பிச்சுட்டான். என்னடா புள்ள ஓவர் அழுகிறானே, பாலுகள் பத்தலையே வாங்கணும்னு வெளியே வந்து பாக்குறேன். இவ செல்ல நோண்டிக்கிட்டே புள்ளைக்கு வாயில வச்சு ஏற்ற வேண்டிய பாட்டுல மூக்குல வச்சு ஏத்திருக்கா. அப்புறம் அந்த புள்ள அழுகாம என்ன பண்ணுவேன், நல்ல வேலை மூக்குல வச்சு ஏத்துனா ஒருவேளை குப்புறக்க புள்ள படுத்து
போகுது. இவன் வாட்டுக்கு பின்னாடி வச்சு ஏத்திருந்தா என்ன ஆகுறது? முன்னாடி அப்படிதான் நீ பண்ண மாதிரி அதுவும் பண்ணும். நான் அங்கிட்டலாம் பண்ணலனே அண்ணே. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? மத்த விஷயத்துல முன்னாடி அப்படி இருந்தாலும் சரினே, நான் எத்தனை மணிக்கு நாடகம் முடிச்சு வீட்டுக்கு போனாலும் சரினே, சரி என் முன்னாடி எனக்கா சாப்பிட காத்திருப்பானே. பாசம் உண்மையிலே காலையில நான் 10 மணிக்கு வீட்டுக்கு போனாலும் சரி, என் முன்னாடி எனக்கா பச்சை தண்ணி பல்லுல விடாம காத்திருப்பாயா. பாசம் புருஷன் 10 மணி என்னனே, நான் 2 மணிக்கு வீட்டுக்கு போனாலும் சரினே, என் முன்னாடி அண்ணன் தண்ணி ஆகறலாம அப்படியே காத்திருப்பா. தங்கச்சி கோணம் அப்படிப்பா. அந்த நேரம் இல்லனே, நான் மாலை 4 மணிக்கு வீட்டுக்கு போனாலும் சரி, சரி என் முன்னாடி எனக்கா பச்சை தண்ணி பல்ல விடாம காத்திருப்பா. அப்படி வளர்த்து வச்சிருக்கோம். என்ன காரணம்? என்ன காரணம்? நான் போய் தான் வீட்டுல உலைய வைக்கணும். அந்த தூசி முட்டைக்கு சமைக்க தெரியாது. தங்கச்சி கோணம் அப்படி என்ன பண்றது? எந்த கோணம்? உழ வைக்கிற கோணமா? அட ஒழுங்கா சமைக்க தெரியலன்னு 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு புக் வாங்கி கொடுத்தேன். சமையலுக்கு புக்கு. இந்த புக்காவது படிச்சு எப்படி அது முன்னேறி புக் வாங்கி கொடுத்தேன். 3 மாசமா அந்த புக்கை உட்காந்து படிச்சு போட்டு சரி இன்னைக்கு தான் அந்த புக்கை படிச்சதுக்கு ஒரு வேலை பார்த்திருக்கா. என்னது? சுடுதண்ணி போடுவது எப்படின்னு 3 மாசமா படிச்சிருக்கா. எப்படி போட்டு கொண்டாடி கண்டிருக்க பத்தியலா? அந்த சுடுதண்ணியாவது ஒழுங்கா வைக்கலாம்னு போய் பாக்குறேன். சுடுதண்ணிக்கு தண்ணி தூக்கி அடுப்புல வச்சவ கடைசி வரைக்கும் அடுப்பை பத்த வைக்கவே இல்லை. சரி ஏன்டு பத்த வைக்கலாம்னு கேட்கிறேன். அதான் புக்குல ஓடலையே, எதுக்குடா நான் பத்த வைக்க கேட்கிறா. தம்பி எந்த ஊர்ல போய் முடிச்சா பொண்டாட்டி? எல்லாம் இங்க மணப்பாறை வக்கம் தான் அண்ணே. இது கூட பரவாயில்ல. இன்னொரு விஷயம் ஏன் தெரியுமா? அந்த வார்த்தையை சொல்றேன். சரி ஏன் தெரியுமா? பெண்களுக்கு மட்டும் இந்த விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன். வாழ்க்கையிலேயே எந்த தவறும் செய்யாத ஒரு உள்ளங்கள் யார் தெரியுமா? என்னை பெத்த தாய்மார்கள் மட்டும்தான். ஏன் தெரியுமா மாமா அந்த வார்த்தையை சொல்றேன்? ஆம்பளைக்குள்ள தண்ணி அடிப்போம், தம் அடிப்போம், சிகரெட் அடிப்போம், ஆஞ்சு போடுவோம், பல பழக்கம் வச்சிருப்போம். ஆனா பெண்கள் எந்த வேலை எந்த ஒரு கெட்ட பழக்கம் இல்லாத பெண்கள். ஏன் தெரியுமா சொல்றேன்? அவங்க வாழ்க்கையில் எந்த கெட்ட பழக்கமும் செய்யறது இல்ல. ஆனா ஒரே ஒரு தவறு இப்ப இருக்கிற ஆத்தாக்க புள்ள சேர்ந்து செய்து வார லோனுக்காரெல்லாம் வளைச்சு பிடிச்சி லோனு காசை வாங்கி வச்சு போடுறது. சரி லோனு காசை கட்ட முடியுமா? புருஷக்காரன் பல ஊர்ல பிச்சைக்காரனா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். பெண்கள் லோனு காசு வாங்கி 20 பெண்கள் சேர்ந்து கோயில் திருவிழாவில் குறுப்பு சேலை கட்டுறது. சரி புருஷன்காரன் கொத்தனார் வேலை பார்த்துட்டு டவுசர் 36 ஓட்டை மாத்துட்டு வச்சு வாங்க காசு இல்லாம தெருவில் தெரியும். அதுவும் குழு புதுசு புதுசு ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படி ஆசீர்வாதம்னு ஒரு குழு ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படின்னா என்ன தெரியுமா? அந்த பணத்தை வாங்குறவரையும் நம்ம அவங்கள கும்பிடணும். மூஞ்சல கும்பிடணும், நெஞ்சல கும்பிடணும், குஞ்சல கும்பிடணும், கும்பிட்டுக்கிட்டே தெரியணும். சரி பணத்தை வாங்குற வரைக்கும் நம்ம அவங்கள கும்பிடணும். என்னைக்கு பணத்தை கொடுத்துட்டு வீட்டை விட்டு வெளியே போறானோ அன்னில இருந்து நம்மளை கும்பிடுறான். என்ன என் பணத்தை காட்டியிருக்கா, ஏன் வெளியே பிடிச்சிருவாங்க. இன்னொரு குழு இருக்குனே, அது என்னது? அதுக்கு இப்பதான் விடி வெள்ளி. அது எப்படி அப்படின்னா என்ன? என்னைக்கு வந்து கை நீட்டி காசை வாங்குறோமோ அதோட நம்ம வீடு விடியாம போயிடும். ஏன் வாங்குறோம்? அதுக்கு பேர் தான் விடி வெள்ளி. இன்னொரு குழு இருக்குனே, இன்னொரு குழு இருக்குனே, எல்லண்டி மயிரா புடுங்குனட்டி இங்க ஆரம்பிச்சிருக்க குழு ஆரம்பிச்ச கூட பிரச்சனை இல்ல மாமா. சரி இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த குழுல பணம் எடுத்துனே பெத்த ஆத்தால உஷாரா இருப்பாங்க. எப்படி பணத்தை வாங்கணும் மாலையை போட்டு வர்றது. எங்க ஓம் சக்தி பராசக்தின்னு. இப்ப நம்ம ஊர்ல கண்ணவுடைய கவர்னர்பூர்ல இருந்து ஒரு வேணு கிளம்புன்னு இங்க அருமையா ஓம் சக்தி கோயிலும் டிரைவர் பாட்டு போடுவேன். மாரியம்மா எங்கள் மாரியம்மா உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா, உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா. தேவகோட்டை பைபாஸ்ல ஏறுற வரைக்கும் இந்த பாட்டு ஓடும். பைபாஸ்ல வண்டி ஏறிச்சுன்னு வச்சுக்க, அப்ப போடுவேன் பாருங்க டிரைவர் பாட்டு. குத்து விளக்கு குத்து விளக்கு குடும்பத்தைய சீக்கிரமே நெருப்ப வச்சு கொளுத்து. அன்னைக்கு வண்டிக்குள்ள சாமி பாட்டு போட்டு ஒரு ஆத்தாக்கு அருள் வந்துருச்சு. இவங்க சீட்ல உட்காந்துருந்து வந்துருச்சு. ஆடு நாடுல இவங்க ஆடு நாடுல சீட்டு தடுக்கி காலு பாவடைய தாண்டி டிரைவர் வாயில போய் அடிச்சு அவன் டோரை உடைச்சுக்கிட்டு வெளியில போய் விழுந்து அடிச்சு வாயில காலு தானே இப்படிலாம் போகுது. ஓம் சக்தி கோயிலுக்கு போறது முக்கியம் இல்ல. ஆத்தா போயிட்டு வர ஆத்தாக்க டிரைவரை உயிரோட கூட்டிக்கிட்டு வாங்க. நீங்க ஊருக்கு வந்து சேர்ந்துறியே டிரைவர் போட்டு டிரைவரை கண்ணு கேஸ் கொடுக்குது. அதனால நல்லபடியா கொஞ்சம் நாடகத்தை பார்த்து சொல்லிக்கொண்டு வந்தவங்களுக்கு வரையெடுப்பு பிடிங்க. ஹலோ கருணையுள்ள தோடுகம்மா அருளை வாரி தருகிறார். கருவாக உருவெடுத்து கருமாறி வருகிறார். மகிழையிலே முண்டக கன்னியம்மா மாங்காடு தனை வாழும் காமாட்சி அம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி. அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே குந்தளமாரி. கருணையுள்ள தோடுகம்மா அருளவாரி தருகிறார். கருவாக உருவெடுத்து கருமாறி வருகிறார். கருணையுள்ள தோடுகம்மா அருளவாரி தருகிறார். கருவாக உருவெடுத்து கருமாறி வருகிறார். இலையிலே முண்டக கன்னியம்மா மாங்காடு தனிவாரும் காமாட்சி அம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயி கருமாரி. அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயி கருமாரி. கருணையுள்ள தோடுகம்மா அருளவாரி தருகிறார். கருவாக உருவெடுத்து கருமாறி வருகிறார்.
அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயி கருமாரி அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயி கருமாரி கருணையுள்ள தோடுகம்மா அருளவாரி தருகிறார் கருவாக உருவெடுத்து கருமாறி வருகிறார் தீச்சட்டி ஏந்தி வந்தால் திருவடியை காணுகின்றோம் தீச்சட்டி ஏந்தி வந்தால் திருவடியை காணுகின்றோம் அவிலக்கு போட்டு முன்னை மனமுருக வேண்டுகின்றோம் அவிலக்கு போட்டு முன்னை மனமுருக வேண்டுகின்றோம் கொடிகட்டி போட்டு வந்து குழந்தை வரம் கேட்டு நின்றோம் கொடிகட்டி போட்டு வந்து குழந்தை வரம் கேட்டு நின்றோம் குடியில குழந்தையாக கருமாறி தவழ்ந்து அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயி கருமாரி அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயி கருமாரி கருணையுள்ள தோடுகம்மா அருளவாரி தருகிறார் கருவாக உருவெடுத்து கருமாறி வருகிறார் மயிலையிலே முண்டக கன்னியம்மா மாங்காடு நனைவாடும் காமாட்சி அம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி கைதட்டி 6 பேருக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம். இன்னொரு முக்கியமான விஷயம், நல்ல நடிகர்களை போட்டு நல்லபடியா நாடகத்தை வச்சிருக்கீங்க. சரி, எந்த அளவுக்கு கைதட்டி நீங்க நாடகத்தை நல்லபடியா ரசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நாங்க நாடகத்தை நல்லபடியா நடிப்போம். நீங்க உள்ள வப்பாட்டிய பறி கொடுத்த மாதிரி உட்காந்துருந்தீங்கன்னா நாங்களும் பொண்டாட்டிய பறி கொடுத்த மாதிரி தான் நடிச்சிட்டு போவோம். அதனால நல்லா சிரிச்சமோமா அப்பப்போ ஒரு பாட்டு முடிச்சோன்னா கை தட்டுங்க. உங்களுக்கு என்னப்பா இவ்வளவு வேறுமா? என்னதுனே வப்பாட்டிய பறி கொடுத்தா நீ வேற கோத்து விட்டு போயிடாது. அப்படி சொல்லலனே, அப்படிதான் சொல்றேன். அப்படி சொல்லணும், பேச்சுக்கு சொல்றேன். ஏன் தெரியுமா அந்த வார்த்தை சொல்றேன்? ஒரு பாட்டு முடிச்ச உடனே கை தட்டுங்க. உங்களுக்கு பாட்டு பிடிக்குது ஒரு பாட்டு நான் சேர்த்து பாடுவேன். சரி, இல்ல நான் பேசுற காமெடி பிடிச்சிருக்கா முடிஞ்ச உடனே கை தட்டுங்க. ஒரு காமெடியா சேர்த்து பேசுவேன். இல்ல ஆடுற ஆட்டம் பிடிச்சிருக்கா முடிச்ச உடனே கை தட்டுங்க. ஒரு ஆட்டத்தை சேர்த்து ஆடுவேன். உங்களுக்கு எதுவுமே பிடிக்கலன்னு வைங்க, ஆளுக்கு ஒரு கை மண் அள்ளுங்க. என்னன்னு நாடா மேடைக்கு முன்னாடி வந்து நின்று நாடாக்காரங்களை நாசமா போங்கடான்னு தூத்துங்க. வேற வழி இல்ல. அப்படியாவது கை தட்டு வருமானு பார்த்தா நீ சொல்றதெல்லாம் ஒவ்வொரு கை தட்டி ஒரு பாட்டு கூட போடணும் பாடினா. ஆமா, நாடகம் என்னைக்கு முடிக்கிறது? ஓ, அதுக்காக கை தட்ட மாட்டேங்கிறாங்களோ? உட்காந்து ரூம் போட்டு யோசிப்பீங்க. சின்னப்பா உங்களுக்கு கலையா வெடிக்குதா? நல்லா இருந்தா கை தட்டுவாங்க, இல்லன்னா கல்ல விட்டு எறிவாங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லபடியாக உட்காந்து நாடகத்தை பாருங்கள் என்பதை அன்போடு முதல்ல எதுக்கு வந்திருக்கு, எதுக்கு வரப்படுத்த திருவாசிரிவம் கப்பலூர் நாட்டை சேர்ந்து கடம்பூர் கிராமத்தில் எழுந்தபடுத்திய குதிரை மாரியம்மன் கோவில் உற்சவ திருவிழா மட்டும் இன்றைய தினம் கடம்பூர் ராம செல்லசாமி அவர்கள் உடையார் அவர்கள் குடும்பத்தாரால் நடத்தக்கூடிய நாடகம் கோவில் முன்பாக அமைந்துள்ள வண்ண மின்னொலி கலைஞரங்கில் ஆர்கேவி நாடக சபையினர்களால் நடத்தக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமணம் என்ற நாடகம் மிக சீரோடும் சிறப்புடன் நடந்திருக்கிறது. இந்த வள்ளி திருமணம் இத்தனை நாடகம் இருக்க தொடர்ந்து வள்ளி திருமணம் நாடகத்தை எதுக்காக வச்சிருக்காங்க? எவ்வளவு நாடகம் இருக்கு? முத்தாலம் இருக்கு, மாரியம்மன் இருக்கு, அரிச்சந்திரா இருக்கு, பவளக்குடி இருக்கு, எத்தனை நாடகங்கள் இருக்கு. இத்தனை நாடகத்தை விட்டு வள்ளி திருமணம் ஏன் தெரியுமா வச்சிருக்காங்க? இந்த வள்ளி திருமண நாடகத்தை விடிற வரைக்கும் உட்காந்து நல்லபடியா பார்த்தோம்னா ஆரம்பத்துல இருந்து முடிவு வரை யார் யார் இந்த நாடகத்தை உட்காந்து பாக்குறாங்களோ நினைச்ச காரியம் நிறைவேறும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும், கல்யாணம் ஆனவங்களுக்கு டைவர்ஸ் ஆகும். அதான் தெரியும், நல்லபடியா தெரியும், அதான் நடக்கும். எனக்கு டைவர்ஸ் அப்படி சொல்லனே, நல்லபடியா குழந்தை உறக்க என்பதை அன்பு சொல்லி கொண்டு அது அண்ணன் நினைக்கிறாப்புல வீடியோக்காரு. நானும் வளைச்சு தான் பாக்குறேன், எனக்கு இன்னொரு கல்யாணம் ஆக மாட்டேங்குது நீ நினைக்கிற மண்டே பொழந்து விடுவேன் என்பதை அன்பு சொல்லி முதல்ல இங்க நடிகர்கள் நாடக நடிகர்கள் தாங்களுக்கு தெரிந்தில்லாமல் தெரியாம வந்தாலும் தெரியப்படுத்த வேண்டிய கடமை திறந்து சென்ற விடமெல்லாம் மங்காத வெற்றி முடிச்சு கொட்டக்கூடிய நடிப்பு அரசு அருமை அப்பா மதுரையை சேர்ந்த செந்தாமரை கண்ணன் அவர்கள் மேலே வேடன் வேடன் விற்பனை கத்துக்கிறார். அன்பு சௌதரி இன்னி அரசியல் புதிய சேர்ந்து அவர் தேன்மொழி அவர்கள் மேலே வள்ளி நாயகி கத்துக்கிறார். பாடி அர்த்தங்களை பூச்சிக்கூடிய சொற்ப அரசு அருமை மாப்பிளை வளர்த்தகடை சேர்ந்து ரஞ்சித் அவர்கள் மேலே நாயகராக தொண்டிக்கிறார். எங்களுக்கு பக்கமிடமாகவும் பக்கமிடமாகிய பக்கமிட கலைஞர்கள் மெல்லி சித்தன்றல் மெல்லி சித்தலகம் பல மாணவர்களை இந்த கலைத்துறை உருவாக்கி தந்தவருடைய சிறந்த ஒரு நாடக ஆசிரியர் அருமை அண்ணார் எம்.கே. ரத்னப்பா அவர்கள் மேலே 6 மணியும் பின்பாட்டு செய்தி காட்டுவார் என்பதை அன்போடு சொல்லிக்கொண்டு புகழ் சிங்கப்பூர் புகழ் மலேசியா புகழ் அருமை அண்ணார் எங்களது எம்.கே. ரத்னப்பா அவர்கள் 6 மணியும் பின்பாட்டு. நீ எதுக்கு தான் கை தட்டுற? பாடினாலும் கை தட்டுற, பேசினாலும் கை தட்டுற, அவருக்கு கை தட்டுறியா? சூப்பர் மாமா. விவசாயி விவசாயி
கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி முன்னேற்ற பாதையிலே மனசை வைத்து முழு மூச்சாய் அதற்காக திட உழைத்து முன்னேற்ற பாதையிலே மனசை வைத்து முழு மூச்சாய் அதற்காக திட உழைத்து மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ வணங்கும் குணமுடையோர் விவசாயி 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 என்ன வளம் இல்லை எங்கள் திருநாட்டில் என் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் என்ன வளம் இல்லை எங்கள் திருநாட்டில் என் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில் உயர்வுள் மதிப்பும் அயல் நாட்டில் விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி பல்லே பல்லே கைதட்டி உள்ளதுக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம் என்பதை அன்போடு சொல்லுனே. அருமையான ஒரு பாட்டு. ஆனா விவசாயத்தை பத்தி நல்லா அருமையா பாடுனீங்க. அந்த காலத்துல விவசாயம் பண்ணும்போது என்ன தெரியுமா பண்ணுவாங்க? அந்த காலத்துல போய் வயக்காட்டுல வரப்பு காட்டுல அதை கொஞ்சம் பார்த்து கரெக்ட் பண்ணிக்கங்க. வயக்காட்டுல வரப்பு காட்டுல போய் உழுகுறான்னு வச்சுக்கோங்க. அங்க உழுகும் போது அந்த காலத்துல கேப்ப குழு கம்ப குழு வச்சு சாப்பிட்டாங்க. யாரு கேப்ப குழு கம்ப குழு சாப்பிட்டது? அந்த காலத்துல ஏலவாழை கேப்ப குழு கம்ப குழு சாப்பிட்டாங்க. பண வசதி உள்ளவங்க பணக்காரங்க சாப்பாடு சாப்பிட்டாங்க. ஆனா இப்ப எப்படி தெரியுமா? பணக்காரங்க உள்ள கூழ குடிக்கிறாங்க, ஏழை உள்ள சோத்தத்துக்கு. என்ன காரணம்? சாப்பிட்ட சாப்பாடு நோய் அந்த அளவுக்கு பெரிய போச்சு. ஏன்னா சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே பிரச்சனையா இருக்கு. உருளைக்கிழங்கு சாப்பிட்டா வாய்வு, சிக்கனை சாப்பிட்டா சூடு, மட்டனை சாப்பிட்டா கொலஸ்ட்ரால், மீனை சாப்பிட்டா இது பைல்ஸ், இத்தனை சாப்பிட்டு இத்தனை வருது. அப்புறம் எதைத்தான மனுஷன் சாப்பிடுறது? இப்ப நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன். என்னன்னு? அடுத்த மாசத்துல இருந்து வைக்க குளத்தை திங்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். அதான் அப்படி இருக்கிறியோ? வைக்க குளத்தை திங்கலாம்னு தான் பார்த்தேன். ஆனா அதையும் ஒரு லோடு கட்டி கொண்டு வராங்க கேரளா பக்கம் மூட்டை மூட்டையா. உனக்கு வேணும் வருஷத்துக்கு 10 ஏக்கர் வேணுமே வைக்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து அறுத்துக்கிற வேண்டியதான். அண்ணன் தான் ரத்ன நிறைய வச்சிருக்காரு என்பதை அன்பு சொல்லி உண்டு. சிறந்த முறை வாசித்த அருமையானவருக்கு நன்றி நன்றி வணக்கம். மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்க வர்த்தமான் அருமை மாமா எங்களது தஞ்சை மாநகரை சேர்ந்த ஒருத்தநாடு போய் சேர்ந்த விநாயக மூர்த்தி அவர்கள் மேலே சிறந்த முறை மிருதங்கம் அண்ட் தப்பி தபேலா. பள்ளி பள்ளி சிறந்த முரளி அருமையா வாசித்த அருமை மாமா அவர்களுக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம் என்பதை அன்போடு சொல்லி கைதட்டி உள்ளவங்களுக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம். வாங்க தான் உட்காருங்க தான் உட்காந்து நாடகத்தை பாருங்க. வாங்க முன்னாடி உட்காந்து நாடகம் பார்க்க வந்தீங்களா?
ஆளுகளை கூட்டி போவந்தியலா. சரி, சிறந்த முறையில் வாசித்த அருமை மாமாவுக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம் என்று சொல்லிக்கொண்டு சிறந்த முறையே பலவத்திய மன்னன் பலவத் சக்கரவர்த்தி அருமை மாமா எங்களது செல்லமங்கோட்டை சேர்ந்த கண்ணன் அவர்கள் மேலே ஆல்ரவுண்ட் போடுமாமா. சிறந்த வாசித்த அருமை மாமர்கள் நன்றி நன்றி கிழந்த வணக்கம் என்று சொல்லி காரண நேரத்தை கருத்தில் கொண்டு சிறப்பாக வாசிக்கிறார் அருமை மாமர்கள் நன்றி நன்றி கிழந்த வணக்கம். சிறமொழி தாயும் தனிமொழிய தாளத்தை செய்பவர் அருமை மாமா எங்களது புதிய சேர்ந்த போர்த்திபன் அவர்கள் மேலே தோளம் விசத்து காட்டுவார். தொழில் சொல்ற செந்தமல்லி பக்கிமத்துக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம் சொல்லுங்க. சிறந்தமல்லி வண்ண சீன் அழகா சி அன்னை சீன் கம்பெனி உரிமை அருமை அண்ணார் பால் பாண்டி அவர்கள் சிறந்த முறையில் சீனமைத்திருக்கார். சீனமைத்த அருமை உள்ளத்திற்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம் என்பதை அன்போடு சொல்லி நாங்கள் மெல்ல பேசலாம். காதுகளுக்கெல்லாம் தெல்ல தெளிவாக ஒளி ஒளி என்பதுடைய ஒளிவுக்கு சாப்பிடும் எங்களது ஆர்எம்எஸ் ஆடியோஸ் பொண்ணு நல்லா செக்ஸ் பாட்டா பொண்ணு செக் பண்ணி போடுனே பக்தி பாட்டு சொல்லுமாப்ல. சிறந்த ஒளி ஒளியமத்துடைய ஒளிவுக்கு சாப்பிடும் பாட்டு போட்டு பாட்டு ஆப்பணம் சிறந்த ஒரு கருத்துடைய பாட்டு பாறை போட்டு அருமை என்ன நன்றி அருமை என்ன எஸ் முருகேசன் அவர்கள் சிறந்த கொட்டை அமைத்திருக்கார். கொட்டை அமைத்த அன்புக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம் உள்ள கருதுக்கு மிஷினை கூட நிப்பாட்டலாம் முருக்கு பரவாயில்ல. சிறந்த கொட்டை அமைத்த அன்புக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம் சொல்லி உண்டு. சிறந்த முறையில் பொதுமக்கள் அனைவரையும் வருக வருக என்று உங்களை அன்புடன் என்பது கடம்பூர் கிராம பொதுமக்கள் என்று சொல்லி உண்டு. சிறந்த முறை நாடகத்தை வெகு சிறப்பாக அமைந்த நாடக அமைப்பாளர் உங்களது அன்பையும் அரசியும் பெற்று அருமை பாதவத்துறை சேர்ந்து ஆர்கே வேலாயுதம் அவர்கள் சிறந்த முறை இந்த நாடகத்தை அமைத்திருக்கிறார். இந்த நாடகம் மட்டுமல்ல இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து நாடகங்களையும் சிறந்த நிலையை கொண்டு சிறப்பாக அமைத்து தருவார் என்பதை அன்போடு சொல்லிக் கொண்டு உட்கார்ந்து கூட்டமெல்லாம் நினைச்சு உட்கார்ந்துருக்கு. என்னடா இவனே வந்து நின்று இவ்வளவு நேரம் அறுத்துக்கிட்டு இருக்கானே டான்ஸுக்கார பிள்ளைய கூட்டி வந்திருக்காங்களா கூட்டி வரலையா எங்களுக்கு சந்தேகமா தான் இருக்கு. இல்ல எதுவும் கிளட்ட முடியாதுன்னு பார்த்து அழிக்கிட்டு வந்திருக்காங்களா அப்படி யோசனையில் உட்கார்ந்துருப்பிய வந்திருக்க பிள்ளை சூப்பர் பிள்ளை என்னது ஆடல் அரசி சரி அபிநய சுந்தரி ஆட்ட தாரகை இந்திய நாடகத்துறையிலேயே முதல் முறையாக வயசுக்கு வந்து சில மாதங்களே ஆன ஜனவரி மாசம் 3ஆம் தேதி புதன்கிழமை எத்தனை மணிக்கு பொழப்பு மச்சிட்டு தானே எனக்கு சிறந்த முறையில் இங்கே டான்ஸ் நடிக்கும் அருமை உள்ளம் ரவி அவர்கள் டான்ஸ் கவனிக்க துணிக்கிறார். மாமாவை பார்த்து பூச்சூடடி போல மொழி பேசடி பிள்ளையாடி உள்ளாளடி மகராட்சி கொள்க கண்ணாளடி அம்மாடியோ வெக்கம் என்ன அம்மாடியோ வெக்கம் என்ன ராஜாவின் பெண்ணாட்டி ஆடு நதியில் ஆடு கொழுங்க கொழுங்க ஆடடி ராஜா பொண்ணு அடிமாடியம்மா ஆனந்த நாட்டியமாடடி நதியில் ஆடடி கொழுங்க கொழுங்க ஆடடியோ கொழுங்க கொழுங்க ஆடடியோ. பொம்பளை பிள்ளை பேசணும்னா அருமையான பாட்டு வேற குளுங்க குளுங்க ஆடடியோ அதுக்கப்புறம் பாருங்க குளுங்க குளுங்க ஆடுதா குளுங்க ஆடுதான்னு பாருங்க சொல்லி கொண்டு இன்னொரு முக்கியமான விஷயம் யாருக்கு நன்றி சொல்றோமோ இல்லையோ எங்களை உசுரோட ஊரு கூட்டி வந்து வேணு டிரைவருக்கு முதல்ல நன்றி சொல்லிடணும். ஏன் தனியா சொல்ற என்ன காரணம் 3 நாளைக்கு முன்னாடி பக்கத்துல சிறுவாச்சின்னு ஒரு ஊருக்கு தெரியுமா சிறுவாச்சினே அந்த ஊர் பக்கம் நாடகம் நாங்க நாடக நடிகர்லாம் புதுக்கோட்டையில இருந்து கிளம்பி வந்துகிட்டு இருந்தோம். சரி தேவகோட்டை வரைக்கும் டிரைவர் ரொம்ப அருமையா வண்டி ஓட்டினாரு அதை நம்பி நாங்க வேணுகோளை போட்டு தூங்கிட்டோம். சரி தேவகோட்டை
தேவகோட்டையை தாண்டி வண்டி உள்ள வந்துச்சுல, பொட்டாம டிரைவர் பிரேக் ஷட்டார்னு இருக்கிற முள்ள அடுத்த சிலை மட்டார் மட்டார் மோதிக்கிட்டாங்க. எதுக்குடா பிரேக் போட்டு கேட்கிறேன். அண்ணே அங்க வரனே வேகத்தடை அப்படின்னா அது வேகத்தடையே இல்ல, ஊருக்கு வேகத்தடை மாதிரியே வெள்ளையா ரோட்ல பெயிண்ட் அடிச்சிருக்காங்க தெரியுமா. இந்த மூதி அதை வேகத்தடை பார்த்து அடிச்சு போய் எல்லாரும் மட்டார் மட்டார் மோதிக்கிட்டோம். அண்ணே அது வேகத்தடல வண்டி என்ன வண்டி எடுத்தாச்சு. தேவகோட்டையை தாண்டி வர்றமுல்ல அந்த இடத்துல உண்மையிலே கண்ணங்குடிக்கு திரும்புற இடத்துல வேகத்தடை போட்டிருக்காங்க. சரி நம்ம ஆளு இதுவும் கோடு தான் நினைச்சு விட்டு ஏத்துனா மாதிரி வேகத்தடல ஷட்டார்னு நம்ம இன்னைக்கு வந்திருக்காங்க ரஞ்சித் இந்த சீட்ல இருந்து டான்சர் சத்யா பிரியா மாடியில போய் விழுந்து அக்கா நல்லா இருக்காக்கா அந்த பொண்ணு எங்கட வாய் வச்சிருக்காங்கிற போட அப்படின்னு வச்சு விட்டுருச்சு. சரின்னு ஊரை ஒட்டி வண்டி இங்க வந்துருச்சு கண்ணங்குடிக்கிட்ட. சரி இனிமையாவது ஒழுங்கா போகணும் பார்க்குறேன். கண்ணங்குடியை தாண்டோன்னா வீடியோ கார்டு வந்துருச்சு. பொண்டாட்டியா வப்பாட்டியா அந்த ரீல்வன் சுயல்ல செல்ல தூக்கி கையில பிடிச்சிக்கிட்டேன். செல்லாம் நாடகத்துக்கு போயிருக்கேன் செல்லாம். ஆமா செல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல போய் சேர்ந்துருவேன் செல்லாம். நானும் இருக்கிற ஊருக்கு மாமா செல்லாம் ரொம்ப அழகா இருக்க செல்லாம். கொடுக்கவா நல்ல குண்டி கொடுத்தாம சிறுவாச்சியில் இருந்த ஏம்பல் பஸ்ல கொண்டு நாட வேணாம் மாட்டாங்க இருந்த நடிகெல்லாம் கூப்பிடுற சிக்கில வந்து நாடகத்தை ஊசி போட்டு போய் சேர்ந்தா அப்படி நம்ம உசுரோட கூட்டி அந்த வேன் டிரைவருக்கு நன்றி கிடந்து வணக்கம் சொல்லிக்கொண்டு என்னைய பேரு தெரிந்தாலும் தெரியமாட்டாலும் உங்கள் வீட்டு பிள்ளை சின்ன நடிகன் அறந்தாய்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்டிச்சங்காட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆடலை ஒரு சேர்ந்த GS வீரமணிகன் பப்புன் காமிக்கு ஒட்டோஸ்க்கு ஆம்பளசம் கலந்து எங்க பிடிச்சிருந்தவங்க கை தட்டுங்க பார்ப்போம். கை தட்டிய 33 பேருக்கு நன்றி கிடந்த வணக்கம். இந்த கைதட்டின உள்ள தமிழ்நாட்டுக்காரங்க இந்த கைதட்டாம உட்காந்து கல்கத்தால வந்து நாடகம் பார்க்க வந்தவங்க. நான் பேசுற தமிழ் பிள்ளைகளுக்கு புரியல, அதனால நல்லபடியாக உட்காந்து நாடகத்தை பாருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு விடிய வரைக்கும் உட்காந்து நாடகம் பார்க்குற பெண்கள் இங்க யாராவது வந்துருந்தீங்கன்னா உங்களுடைய ஆதார கார்டு, பேங்க் புக் ஜெராக்ஸ், 2 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுத்துட்டு வந்துருங்க. போல லோன்லாம் இல்லனே. இன்னைக்கு விடிய வரைக்கும் நாடகம் பார்க்குற பெண்கள் இங்க வந்திருந்தீங்கன்னா உங்க ஆதார கார்டு, பேங்க் புக் ஜெராக்ஸ் எல்லாம் காலைல கொண்டு வந்து நாடகம் மணிக்கு பின்னாடி 6 மணிக்கு கொடுத்தீங்கன்னா உங்க எல்லாருக்கும் தொண்டிக்கு கிழக்க 4 ஏக்கர் எழுதி வைக்கிறேன். அது யார் விவசாயம் பண்றது? யார் போய் தொண்டிக்கு கிழக்கனே அதான் சொல்றேன். அதுல யார் இறங்கி விவசாயம் விடுங்க. மணமேல் குடிச்சு எல்லாரும் மொத்தமா கொள்ள பாக்குறியாடா? மணமேல் குடிச்சு கிழக்க கடல் அங்கே வேணாமா? கடலுக்குள்ள இறங்கி சரி ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நல்ல நாடகத்தை பாருங்க சொல்லி கொண்டு சரியா போயிட்டு பொம்பளை விட்டு போறீங்க. தமிழ் மொழி காத்த தலைவனையா யான பழம் கேட்ட குழந்தையா அப்பனுக்கு பாடம் சொல்லி அந்த பழனி மலை ஆட்சி செய்யும் என் சாமி பழனி மலை முருகனையா. வெற்றிவேல் முருகனுக்கு சின்ன முருகையா சிங்காரே முருகையா கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் வடிவேலனவே சின்ன முருகையா சிங்காரே முருகையா கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் வடிவேலனவே. சுப்பிரமணியன் என்பார் ஆமா, பழனிமலை முருகன் என்பார் ஆமா, குன்றகுடி ஆண்டவன் என்பார் ஆமா, சூரனை வென்றவனாம் 2 பொண்டாட்டி கட்டினவனாம் ஆபத்தில் வருவாராம் முருகனும் அனைவரையும் காப்பார். அப்படிப்பட்ட முருகன் இந்த நாடகத்திற்கு எப்ப வருகிறார் என்று கேட்டால் சின்ன முருகையா சிங்காரே முருகையா கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் வடிவேலனவே. இங்க சிறந்த முறையிலே யூடியூப் கவரேஜ் செய்யக்கூடிய யூடியூப் சேனல் அருமையன்னார் மாயகுளம் மாதவன் யூடியூப் சேனல் அருமையன்னார் அவர்களோடு இணைந்து அருமையான நம்ம யூடியூப் சேனல் பேர் என்னங்கண்ணே தேவகோட்டை தென்றல் யூடியூப் சேனல் இருவரும் இணைந்து யூடியூப் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு இந்த நாடகத்தை நீங்க யூடியூப்ல பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா இந்த யூடியூப் சேனல் பேர்களை ஓட்ட எங்க முகமெல்லாம் வரும். இந்த முகரை அதிலையும் பார்க்கலாம் என்பதை ஆழ்ந்த வருத்தத்தோடு தெரிந்து கொண்டு என்னடா சொல்றேன் வருத்தத்துடன் வராதோ ஆழ்ந்த பெருமையுடன் தெரிவித்து என்னப்பா நீ சொல்லிவிட்டு இல்லையே சொல்ல யூடியூப் போட சொல்லிருக்கேன் என்னட்ட பாத்துக்க இதை கொண்டு கட் பண்ணியா சின்ன முருகையா சிங்காரே முருகையா கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் வடிவேலனவே. சார் பத்தி கொஞ்சம் சார் பத்தி ஹலோ கண்ணனா
அழைக்கிறான் சின்ன கண்ணன் அழைக்கிறான் ராதையை பூங்கோதையை அவள் மனம் கொண்ட ரகசிய ராகத்தை பாடி சின்ன கண்ணன் அழைக்கிறான் சின்ன கண்ணன் அழைக்கிறான் ராதையை பூங்கோதையை அவள் மனம் கொண்ட ரகசிய ராகத்தை பாடி சின்ன கண்ணன் அழைக்கிறான் கண்கள் சொல்கின்ற கவிதை இளவயதில் எப்படி கோடி கண்கள் சொல்கின்ற கவிதை இளவயதில் எப்படி கோடி என்று காதலை கொண்டாடும் காவியமோ புதுமை மலரும் இனிமை அந்த மயக்கத்தில் இணைவது உறவுக்கு பெருமை சின்ன கண்ணன் அழைக்கிறான் சின்ன கண்ணன் அழைக்கிறான் ராதையை பூங்கோதையை அவள் மனம் கொண்ட ரகத்தி ராகத்தை பாடி சின்ன கண்ணன் அழைக்கிறான் கண்மணி ராதா நெஞ்சில் உள்ளாடும் ராகம் இதுதானா கண்மணி ராதா புன்னகை சொல்லாத அதிசயமா அழகே இளமை ரதமே அந்த மாயனில் லீலை மயக்குது உலகம் சின்ன கண்ணன் அழைக்கிறான் சின்ன கண்ணன் அழைக்கிறான் ராதையை பூங்கோதையை அவள் மனம் கொண்ட ரகசிய ராகத்தை பாடி சின்ன கண்ணன் அழைக்கிறான் சின்ன கண்ணன் அழைக்கிறான் மந்திரம் ஹலோ எக்கோ படி லைட்டா ஷார்ப் ஆகிருக்கு புள்ள ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும் போது அறிவாயம் மா ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும் போது அறிவாயம்மா பல 100 ராகங்கள் இருந்தாயன 16 பாட சுகமானது பல 100 ராகங்கள் இருந்தாயன 16 பாட சுகமானது ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும் போது அறிவாயம்மா
பதினாறு உருவான வரலாறு நான் பாடும் போது அறிவாயம்மா. இடையாடு வளையாடு சலங்கைகள் ஆட இளையோடு கொடி போல நடமாடினான். இளையாடு வளையாடு சலங்கைகள் ஆட இளையோடு கொடி போல நடமாடினான். உலகாலும் உமையாடி ஆனந்த புடிவுள்ள கோலமம்மா. உலகாலும் உமையாடி ஆனந்த புடிவுள்ள கோலமம்மா. பாகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும் போது அறிவாயம்மா. 11 ராகங்கள் இருந்தால் என்ன 16 பாட சுகமானது. 11 ராகங்கள் இருந்தால் என்ன 16 பாட சுகமானது. ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும் போது அறிவாயம்மா. நன்றி.